ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 ஆழாக்கு அரிசி எடுத்து அதை கழுவி 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, அரிசி ஊற வச்சுட்ருக்கேங்க 2 ஆழாக்கு. அப்புறம் 3 கப்பு தேங்காய் பால் எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 பட்டை, 3 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய். இதில் 4 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலைலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது பொரிஞ்ச உடனேயே 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். 4 மிளகாவையும் போட்டு சும்மா எண்ணெயில் பொரியட்டும்னு போட்டிருக்கேங்க. செவக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா எண்ணெயில் பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. வெங்காயம் வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி புதினாவை போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 ஆழாக்கு அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் விட்டுருக்கேன். 1 ஆழத்துக்கு 1.5 டம்ளருங்க. அதே மாதிரி 3 டம்ளர் தண்ணி ஏதோ தேங்காய் பால் விட்டு அது நல்லா கொதிக்கிட்டோம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம குக்கரை மூடிப்போம். ஆவி வந்தவுடனே நம்ம வெயிட் போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. ஆவி அடங்கின உடனேயே நம்ம திறந்து பார்ப்போம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி நல்லா பொலன்னு வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு 10 முந்திரி அளவுக்கு வறுத்து அதிலே சேர்த்துப்போம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். முந்திரியை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி பெருமாளுக்கு சக்கரை பொங்கல், சுண்டல் நைவேத்தியம் பண்ணேன், அதையும் வச்சுருக்கேன். தேங்காய் பால் சாதம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல்.